அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மார்கழி மாதத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் அதிக நற்பலன்களை பெற முடியும் என்பதை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு உள்ள வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டா ஷேர் செய்து விடுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக நற்பலன்களை தரக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், தானங்கள், பூஜைகள் இவைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகப்படியான பலனை தரும் மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் கூடுதல் பலன்களை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாதமே தெய்வீக மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் என சொல்லப்படுவதனால இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலும் கோவிலுக்கு சென்றும் இறை வழிபாடு செய்வதனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்குமாம். இறை ஆற்றலினால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும், நாம் நினைப்பது மட்டுமின்றி நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் அனைத்து விதமான நன்மைகளும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. சரிங்க, அதாவது மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபட்டுட்டு வாங்க. அதாவது மற்ற மாதங்களில் வழிபடுவதை விட மார்கழி மாதத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்குமாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததில் ஒன்று ஆகும். மார்கழி மாதமே கண்ணனின் மாதமாகவே சொல்லப்படுது. இதற்கும் பல காரணங்கள் சொல்லப்படுது. 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் மீது திருப்பாவை பாடி பாவை நோன்பு இருந்துதான் விரும்பியபடி நினைத்தபடி இறைவனின் திருவடியை அடைந்தது இந்த மார்கழி மாதத்தில்தான். அது நம் எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் மார்கழி மாதமும் ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களும் இன்றளவும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்து வருது. அது மட்டுமல்லாமல் புராணங்களின்படி மகாபாரதத்தில் குருசேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசித்தது இந்த மார்கழி மாதத்தில்தான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பனை காண தயக்கத்துடன் ஒரு பிடி அவளை கொடுத்ததற்காக அளவில்லாத செல்வத்தையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளையும் குசேலருக்கு பகவான் கிருஷ்ணர் வாரி வழங்கியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். அதனால்தான் மார்கழியில் கீதை ஜெயந்தியும் குசேலர் தினமும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்ணனை வேண்டி பாவை நோன்பு இருந்தால் மார்கழி மாதம் நிறைவடைந்து தை மாதம் துவங்கியதும் அவங்க விரும்பியபடியே கணவனும் விரும்பிய வாழ்க்கையும் அமைவதற்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உருவானதற்கு இந்த நம்பிக்கையும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. மார்கழி மாதத்தில் இறைசக்தியை ஈர்க்கும் வழிபாடுகளில் எந்த அளவிற்கு நாம் ஈடுபாடு காட்டுகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அதிக அளவில் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போன்று மார்கழி மாதத்தில் முதலில் விநாயகரை வணங்கிட்டு பிறகு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் காலையில் எழுந்து சாணத்தில் விநாயகரை உருவம் பிடித்து வைத்து அதற்கு பூக்கள் வைத்து வழிபடுவதால் அந்த நாளும் மார்கழி மாதம் மட்டுமில்லாமல் வாழ்க்கை முழுவதும் தடைகள் ஏற்படாமல் பல நன்மைகளும் இறைசக்தி மிகுந்த அருளும் விரைவாக கிடைக்க போவதற்கும் வழி செய்யும் என்பது ஒரு ஐதீகமாகவே இருக்குங்க. எனவே மார்கழி மாதம் முழுக்க நாம் முழுவதும் இறை அருளோடு இருந்து இறைவனை வழிபட்டு வந்தால் நமக்கு நிறைவேறாத எண்ணங்கள், விருப்பங்கள், நன்மைகள் இப்படி எல்லாமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்து விடுங்க. நன்றி, வணக்கம்.